Hey dudes, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் மாமியாரோட அம்மா அப்பாவுக்கு 70ஆம் கல்யாணத்துக்கு போகிறோம். குளிச்சுட்டு வந்து நான் ரெடி ஆகிட்டேன். த்ரூ வந்து தூங்குறான். அவனை எழுப்பி ஃபீட் பண்ணி அவனே ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டு கிளம்பணும். பாண்டிச்சேரியிலேருந்து வேன் வருது. நாங்கள் இங்கே கடலூரில் இங்கே காலையிலே வளர்றேன். பசி எடுக்குது வியூஸ். எனக்கு ஏஞ்சோடனே பசி எடுத்துரும், பல்லு விளங்கினோடனே பசி எடுத்துரும். அதனால தான் வாய் கொஞ்சம் கொளருது. திருக்கடையூருன்னு நினைக்கிறேன். அந்த ஊர் பேர் வந்து எனக்கு ஒழுங்காக தெரியல, ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் வரல. நான் ரெடி ஆகிட்டேன். தலை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ளாக் போட்டுப்பேன். ஏன்னா வந்து இப்போ வேனில் போகும்போது காற்றுல எனக்கு முடி இப்படி மூஞ்சிலெல்லாம் எனக்கு இப்படி விட்டுக்குனாலும் எனக்கு பிடிக்காது, இரிட்டேட்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோ கிளப்பலாம். கிளம்பும் போது நேலே கட் பண்ணேன். அர்ஜென்ட் பண்ணினே இருக்காங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். நான் போய் ஃபேன் வாங்கின்னு வரத்துக்குள்ளே எங்கள் மாமியாரும் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டாங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இதே எங்கள் அப்பா அம்மாவாக இருந்தால் நின்று வெயிட் பண்ணி தானே கூட்டின்னு போவாங்க. அவங்களா இருக்கவே தானே கிளம்பிட்டாங்க டக்கு டக்குன்னு. எனக்கு அப்பப்போ எனக்கு இதெல்லாம் தோணும். நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? இப்போ ரொம்ப முக்கியமானு கேட்பாங்க. என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்களா? குழந்தைய வச்சுருந்தா லேட் ஆகும் தான். அங்கே போய் நம்மளால நிற்க முடியுமா? குழந்தைய வச்சுருந்தா லேட் ஆகும் தான். ஒன்றா போகிறது எப்படி இருக்குது, தனித்தனியாக போகிறது எப்படி இருக்குது சொல்லுங்கள். எனக்கு அப்பப்போ காண்டாகும். காலையிலே காண்டேற்றி விடுறாங்க பாருங்களாம். தனியாக போகணுமா நான் இப்போது? எனக்கு அவசியமா? மார்னிங் ஆஃப் டென்ஷன். சும்மாவே கோவம் வரும் எனக்கு. இப்போ ஐ எம் என்ஜாயிங் மை மதர்ஹுட் வேறு. அதனாலவே இப்போலாம் ரொம்ப கோவம் வருது. கண்ட்ரோலே பண்ண முடியலை என்னால். எல்லாருமே கேட்குறாங்க, என்ன அவ்வளோ கோவம் வருது உனக்கு, ஏன் அப்படி இருக்கிறேன்னு. பஸ்ஸு வர வந்துருச்சு, அப்படியே ஏறி போகலாம். வந்து வேன்ல ஜாயின் ஆயிட்டோம். இவங்க தான் ராதா சித்தி. ஹாய், நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். என்ன கோயிலுக்கு போகிறோம்? திருக்கடையூருக்கு. எதுக்கு? எங்கள் மாமனார் மாமியாருக்கு கல்யாணம், அதனால போகிறோம். 80வது கல்யாணம், அதனால போகிறோம். பாய். செம்மையா வேர்க்குது எனக்கு. சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். எவ்வளோ சீக்கிரம் போயிடும். நான் நினச்சிட்டு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 hour ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டோம். போயிட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ சாப்பிட்டுட்டோம். கோயிலுக்கு வந்து கிளம்புறோம். அன்லிமிட்டட் மீல்ஸ் தான் சாப்பிட்டோமே. எல்லாரும் கிளம்புறாங்க. நானும் தம்பி ட்ரீட் பண்ணிட்டு இப்போ கிளம்புறேன். கோயிலுக்கு போகிறோம். சத்தமா சொல்லுங்க. நாங்க எல்லாம் திருக்கடையூர் வந்திருக்கோம். எங்க மாமியார் வந்து ஒரு சீக்ரெட் சொல்றேன் உங்களுக்கு. சாரியை திருப்பி கட்டின்னு வந்துக்கிறாங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு.
ஹாய் கைஸ். உள்ள என்ட்ரு ஆனவுடனே ரைட் சைடில் வந்து செப்பல் சென்டர் இருக்குது. அப்புறம் வந்து எல்லாருமே 60ஆம் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. இங்கே தான் செம்மையாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது. நிறைய கல்யாணம் பண்ணுறாங்க போல். அங்கே வந்து பந்தெல்லாம் போட்டிருக்காங்க. இது டொனேஷன் ஆஃபீஸா? இப்போ வந்து நம்ம எங்கே போகணும்? நேராக போகணுன்னு நினைக்கிறேன். இல்லை அங்கே போகணுமா ஃபஸ்ட்டு? அங்கே தான் போகணுமா ஃபஸ்ட்டு? உள்ளே வந்துட்டோம். எல்லாருமே வந்து இங்கே உக்காந்துன்னு இருக்காங்க. எல்லாம் அசம்பிள் ஆயிட்டாங்க. எங்கள் ஹோல் கேங் இஸ் சிட்டிங் ஹியர். பெரிய வெள்ளைக்கார தோரை. ஐயோ செம்ம டயர்டாகிடுச்சு. ஸ்வெட் ஆகினே இருக்குது. காலெல்லாம் செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு இப்போவே. ஒருத்தவங்க பாருங்க மண்டியாட்டினே இருக்காங்க. விளம்பரம் ஓவராகுது சார். பார்த்தியா அம்மாவை என்ன பண்ணுறாங்க? தாத்தா என்ன பாரு. வந்தோடனே பொங்கலை போட்டாரு. அம்மா வந்து இன்னும் விசேஷமே நடக்கல. என் பையன் வேற வாட்சி இது அம்மா வெயிட்டாக ஓரம் வேற என்ன முறையிறாங்க. இதுதான் அவங்க ஓரம். புஷ்பா பார்த்து என்ன முடிச்சு பார்த்து இப்போ இப்படி போயிட்டு இப்படியே வந்துடணுமா? ரோஜா இப்படி போயிட்டு அப்படி போகணும். போகிற வழி தான் இது. வெளியே வந்துட்டு அந்த சைடு நிறைய பொண்ணு மாப்பிள்ளை. இந்த கோயிலுக்கு எத்தனை வாட்டி வந்துக்கிறீங்க? கோயிலுக்கு நான் 5 டைம்ஸ் மேலே எனக்கு தெரிஞ்சு. எங்கள் அப்பா சொல்கிறேன் கணக்கு இல்லை. எங்கேயும் போட்டு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. நீ என்ன பண்ணி யாருக்குமே தெரியாது. நேராக போகிற ஆயிரம் சீக்கிரம் வரணும். மணி வெளியே ஏறுன்னு சொல்லுங்க. என் பேரை சொல்லுங்க. அப்படியே திரும்பி பார்க்க போட்டு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. சின்ன மருமகளே திரும்ப மண்டபமா பேசு. இங்கே என்ன
ஒரே ஒரு வருத்தம்னா ஃபீடிங் ரூமே எங்கேயுமே இல்லை. எல்லா ரேஞ்சிலுமே வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வச்சுருக்காங்க. டெய்லியும் வந்து போகிற இடம் இது வந்து எவ்வளோ ஃபேமிலிஸ் வராங்க டெய்லியும். அது வைக்கணும் தானே. இப்போல்லாம் சின்ன சின்ன கோவிலே ஃபீடிங் ரூம் இருக்குது. இவ்வளோ பெரிய கோவில், இவ்வளோ ஃபேமஸான கோவில் இங்கே இருக்கணும்ல. தர சுடுது. செம்ம வெகிலானா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வந்தோம். இங்கே சாமி கும்பிட்டுட்டு முருகர் கோவிலுக்கு போனோம். இப்போ வந்து நாங்கள் முருகர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்கே இன்னொரு கோவிலுக்கு வந்திருக்காங்க, எல்லாருமே போயிட்டாங்க. இவர் வந்து தூங்குறாரு எதிர்குட்டி. ஃபேன்லேயுமே சார்ஜ் காலி. நான் ஈஸு, கமலேஷ், மனோ, தாத்தா அப்புறம் எல்லாரும் இங்கே இருக்கோம். சொட்டையா யாரா அது? இங்கே உக்காந்துன்னு இருக்கோம். இவருக்கு செம்மையாக வேர்க்குது பாருங்க. வந்துட்டாங்க ஒரு வழியா. நட சாத்துற டைம் வேற. இப்போ டைம் என்ன ஆகுது? 1 o'clock ஆகுது. நட சாத்துற டைம் இல்லை, அதனால சீக்கிரம் பார்த்துட்டு வந்துட்டாங்க எல்லாருமே. இப்போ வேனுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிளம்ப வேண்டாம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். வண்டி ஸ்டார்ட் ஆனோடனே காற்று வரும். வெயில் வேற அடிக்குது. கொஞ்ச நேரம் விட்டு இந்த ஸ்க்ரீனை தான் இழுத்து விடணும். லிப்ஸ்டிக் எல்லாம் போயிடுச்சு. பிச்சைக்காரியோட கேவலமாக இருக்கிறோம். மொட்டை வெயில்ல பீச்சுக்கு வந்துருக்கோம். யாருமே பீச்சுக்கு தான் போனோம். செம்ம வெயில், மொட்டை வெயில் பீச்சுக்கு வந்திருக்கோம். அங்கே போய் விளையாடுறோம். பசி வேற சாப்பிட்டுட்டு போவீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வந்து. அது உள்ள இது சுற்றி அங்கே எதனா சுற்றி பார்க்குறது இருக்கும்னு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. செம்ம இரிட்டேட் ஆயிடுச்சு எனக்கு. இந்த மொட்டை வெயில ஏன்டாங்க இட்டு வந்தீங்கன்ற மாதிரி. போயிட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் வேனுக்கு வந்துன்னு இருக்கோம். காலைல சாப்பிட்டோம்ல, அங்கே தான் சாப்பிட்டோம். நாங்கள் மீல் சாப்பிட்டோம். சாப்பிடும் போது பேக்கில் வச்சுட்டு நான் ஃபோனு, அதுக்கு தான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். இப்போ அப்படியே நேராக வீட்டுக்கு தான் போகும்போது ஒரு ஆட்டத்தை போட்டு போவோம் வாங்க. எலெக்ஷன் டைமுன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணாங்க போலீஸ்லாம் வந்து. அதுக்கப்புறமா நாங்களும் கிளம்பிட்டோம்.